ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம், சித்த ஏகாகிரதா தியானம், விஸ்வரூப தியானம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் சுயமாக நாமாக அபியாசம் செய்வோமாக.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा. विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. पंचदशी तृप्तिदीप प्रकरणं. முதல் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத். அஸ்யாஸ்ருதேரபிப்ராயः सम्यक् अत्र विचार्यते. जीवन्मुक्तस्य या तृप्तिः सा तेन विशदायते. मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः कल्पितावेव जीवेशौ ताभ्यां सर्वं प्रकल्पितम्. ईक्षणादिप्रवेशान्ताः सृष्टिरीशेन कल्पिता. जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः. ब्रह्माधिष्ठानभूतात्मा कूटस्थासङ्गचित्वपुः. अन्योन्यध्यासतसो सङ्गः धीस्तज्जीवोऽत्र पूरुषः. साधिष्ठानो विमोक्षादौ जीवोऽधिक्रियते न तु. केवलो निरधिष्ठानः विभ्रान्ते क्वाप्यसिद्धितः. अधिष्ठानं च संयुक्तं भ्रमांसम् अवलम्बते. यदा तदाहं संसारी इत्येवं जीवोऽपि मन्यते. भ्रमांसस्य तिरस्कारात् अधिष्ठानप्रधानता. यदा तदा चिदात्माहम् असङ्गोऽस्मीति बुध्यते. नासङ्गेऽहं कृतिर्युक्ता कथमस्मीति चेत् शृणु. एको मुख्यो द्वावमुख्यौ इत्यर्थस्त्रिविदोऽहमः. இப்போ நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் முதல்ல பிரகதாரண்யக உபனிஷத் மந்திரம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத் அப்படிங்கிற அந்த மந்திரம். அது வந்து ஜீவன் முக்தனுடைய லட்சணமாக இருக்கின்ற அந்த மந்திரத்துக்கு விளக்கம் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பூருஷக அப்படின்னு அந்த பதத்தை முதல்ல அவர் விளக்கம் கொடுத்தார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரதிஜை பண்ணார், நான் வந்து உங்களுக்கு ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை நான் விவரமாக சொல்ல போகிறேன்னு ஒரு முகவுரை கொடுத்துட்டு 3லிருந்து
எத்தனை வரைக்கும்? 6 வரைக்கும் பூருஷக. அப்போ பூருஷக அப்படிங்கிற அந்த பதத்துக்கு விளக்கமாக கொடுத்தாரு. புருஷன் அப்படிங்கிறது ஜீவன், அப்போ ஜீவாத்மா அப்படிங்கிறத அதுக்குரிய விளக்கமாக சொல்லும்போது முதல்ல சிருஷ்டியை சொன்னார். ஈஸ்வர சிருஷ்டியை சொல்லி அதில் எப்படி ஜீவ சிருஷ்டி நம்ம உண்டாக்குறோம், ஈஸ்வரன் வந்து சங்கல்பிக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். ஈக்ஷணாதி பிரவேசாந்தக சிருஷ்டிர் ஈஷேன கல்பிதா. ஈஸ்வரன் முதல்ல என்ன பண்ணுறாரு? உட்பார்வையால் முதுமூலம் சுபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே அப்படிங்கிற அந்த ஈஸ்வரன் தன்னுடைய அந்த சங்கல்பத்தினால ஒரு உலகத்தை தோற்றுவிக்கிறார். அது ஈஸ்வர சிருஷ்டியாக இருக்கின்றது. அதில் நான் எனது அப்படின்னு விருப்பு வெறுப்பினால் உண்டாக்கின்ற அந்த சம்சாரம் நம்முடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் அடுத்து என்ன சொன்னார்? ஜீவனுக்குரிய விளக்கமாக என்ன சொல்கிறாரு? அந்யோன்ய அத்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5வது ஸ்லோகத்தில் தான் பூருஷன்கிறதுக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்க தொடங்குறார். அது பூருஷன்னா அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற அவனிடம் 2 அம்சம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். வந்து அதில் 2 அம்சம் இருக்குது. ஒரு அம்சம் என்னது? கூட்டஸ்த அசங்க சித் வபுகு, அது மாறாத ஆதாரமான ஒரு அம்சம் இருக்குது. அதில் ஒரு கல்பிதமான பிரமா அதிஷ்டானம், ஒரு பிரமை, ஒரு அத்தியாசம் உண்டாகின்றது. அசங்க தீஸ்த ஜீவோத்திர பூருஷக, அதாவது அந்த கரணத்தில் வெளிப்படுகின்ற அந்த ஒரு சிதாபாசனுக்கு தான் பூருஷகன்னு பேர் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் 6லையும் 7லையும் என்ன சொல்கிறாரு? எப்படி வந்து ஞானி வந்து தன்னை நான் சொல்கிறான். ஏன்னா ஆத்மானம் விஜானியாத், நான் என்பதை நீ உணர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல் பதம் வந்து. அப்போ ஞானி எப்படி தன்னை நினச்சிக்கிறான், அஞ்ஞானி எப்படி தன்னை நினச்சிக்கிறான் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அதில் ஞானி எப்படி முதல்ல வந்து நமக்கு அஞ்ஞானி எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? அதிஷ்டானத்தை மறந்து, அதிஷ்டானத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறான்? அதை பிரமாம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டுறான். அந்த கல்பிதமான அந்த பிரதிபிம்ப அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? அதை நான் நினைக்கிறான். அந்த சிதாபாசனை மட்டும், ஆபாசமான அந்த சித்து போலியை, அந்த பொய்யான அந்த நிழலை நான் நினச்சிட்றான். அதனால அவன் ஜீவன், அதை தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததில் ஞானி தன்னை எப்படி நினச்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அதிஷ்டான பிரதானதா, அதிஷ்டானத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு? ஞானி கிரகிச்சிக்கிட்டு நான் என்னும்போது அவர் தன்னை ஆதாரமான அந்த மூலமான அந்த மூலப்பொருளே நான் அப்படிங்கிறதுல அவர் அதை பிரித்து அறிகின்ற அந்த ஞான, அந்த சூக்ஷ்மமான அந்த புத்தியினால் அவர் உலகத்தை பார்க்கின்றார். ஞானி வந்து தன்னுடைய ஊனக்கண்ணுனால் பார்க்குறான். ஆனால் அஞ்ஞானி என்ன பண்ணுறாரு? ஞான சக்ஷுஷக, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அந்த ஞான பார்வையினால் அதை பிரித்து பார்க்குறான். எப்படி பார்த்த உடனே நமக்கு அது பாம்புன்னு தெரியுது, பக்கத்தில் போய் அறிவினால் புத்தியோடு பார்க்கும்போது அது வந்து கயிறுன்னு புரிஞ்சுக்கிடுறோம். அது மாதிரி அஞ்ஞானி மேலோட்டமாக பார்க்குறான், தன்னை புத்தியாகவும் உடலாகவும் அந்த பிரதிபிம்பத்தை தன்னை நான் நினச்சிக்கிறான். ஞானி வந்து ஆழமாக பார்த்து இது நான் அல்ல அப்படின்னு அவன் ஆதாரத்தை பார்க்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து ஒரு 6வதுல ஒரு முக்கியமான ஒன்று வந்தது. அதிஷ்டானம் இல்லாமல் என்ன கிடையாது? அத்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான, ஏன்னா 2 பிரித்து சொல்லிகிட்டே வர்றாரு. அதிஷ்டானம்னு ஒன்று இருக்குது, அத்தியாசம்னு ஒன்று இருக்குது, சித்துன்னு ஒன்று இருக்குது, சிதாபாசன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அந்த இதை மறந்துடக்கூடாதுங்கிறக்காக அப்படியே கொண்டு வர்றார். இப்போ நம்ம 9ல் இப்போ ஒரு பூர்வபக்ஷம் பார்த்தோம். நமக்கு ஒரு கேள்வி, நமக்கு அந்த கேள்வி வரலைனாலும் அவர் வந்து ஒரு கேள்வியை உண்டு பண்ணுறார். வந்து அசங்கே அகங்கிருதிஹி ந யுக்தா. 9 ந அசங்கே அகங்கிருதிஹி யுக்தான் இருக்கு. அதை ந வந்து இங்கிட்டு தூக்கி போடணும். நம்ம அசங்கே, அசங்கமான சைத்தன்யத்தில் அகம் கிருதி, நான் அசங்கக என்னும் அந்த புத்தி ந யுக்தா, பொருந்தாது. அப்போ நான் அசங்கக, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது வந்து யார் சொல்கிறா? இப்போ நம்ம 2 இருக்குது சொல்லிட்டோம். நம்ம சித்துன்னு ஒன்று இருக்குது, சிதாபாசன்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் பிரம்மம்னு சொல்கிறது, நான் அசங்ககன்னு சொல்கிறது யார் சொல்கிறா? சித்து சொல்லுதா, சிதாபாசன் சொல்லுதா? சிதாபாசன் சொல்லவே முடியாது, ஏன்னா அது சங்கம் உடையது. அதே மாதிரி பிரம்மா வந்து நான் பிரம்மம்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்போ
யார் அகம் அசங்கக அகம் பிரம்ம அப்படிங்கிறது இது வந்து ஆழமாக நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு இந்த நிதித்தியாசம் நம்ம பண்ண தொடங்கும் போது ஒரு இடத்துல இந்த கேள்வி நமக்கு வரும். ஏன்னா நம்ம அகம் பிரம்மாஸ்மி ஜபமாகவே பண்ண தொடங்குவோம். அந்த பண்ண தொடங்கும் போது நான் அப்படின்னு நான் பிரம்மம்னு சொல்கிறேன், நான் தான் பிரம்மம், நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்போ அந்த கேள்வியை கதம் அஸ்மி இதி சேத் ஸ்ருணு. கதம் அஸ்மினா கதம், நான் எப்படி வந்து கூட்டஸ்தனாக நான் அதை எப்படி சொல்ல முடியும், கூட்டஸ்தனாகிய நான் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி ஒரு கேள்வி வந்தால் இதி சேத், இதி சேத் நம்ம இதெல்லாம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதில் இதி சேத் என்று நீ நினைப்பாயாகில் ஸ்ருணு, ஸ்ருணு என்பதை கேட்பாயாக. ஏகக முக்கியக, ஒன்று முக்கியமான அர்த்தம், முக்கியமான பொருள். துவௌ அமுக்கியௌ, துவா படித்தோம் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு அமுக்கிய அர்த்தம். ஒரு பொருள் வந்து இதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. இதி இத்தி அர்த்தக த்ரிவிதக அகமக, 3 நம்ம 3 படிச்சிருக்கோம். த்ரிவிதக அகமக, அகமகனா அகம் என்னும் அந்த சப்தத்திற்கு த்ரிவிதக அர்த்தக 3 அர்த்தம் இருக்கின்றது. ஏகக முக்கியக துவௌ அமுக்கியௌ. இன்னும் உங்களுக்கு டியூவல் வரும்போது அந்த இது வரும். டியூவலே நம்ம படிக்கலை, இப்போ நமக்கு ஏகவச்சனம் பகுவச்சனம் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஏகக முக்கியக துவௌ அமுக்கியௌ இத்தி த்ரீணி, த்ரீணி அர்த்தாணி சந்தி, 3 அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்போ நான் என்ற சொல்லிற்கு 3 அர்த்தம் இருக்கின்றதுன்னு பார்த்தோம். இதில் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டுன்னு கிடையாது. முக்கியங்கிறது வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. நம்ம விவகாரத்தில் நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற அந்த நான் என்கின்ற அந்த நானை தான் நம்ம முக்கியமான அர்த்தம்னு சொல்கிறோம். இன்னொன்று சொல்ல போனால் இது வியாச்சியார்த்தியம், வியாபகாரிக்கத்தில் இந்த நானும் பயன்படுத்துவோம். இது வாச்சியார்த்தமாக நம்ம பயன்படுத்துறது. அடுத்தது நமக்கு 2 அமுக்கிய அர்த்தம் நம்ம பார்க்குறோம். அது அரிதாக பயன்படுத்தப்படுகின்றது, அறிவுபூர்வமாக பயன்படுத்தப்படுகின்றது. அது 2 அமுக்கிய அர்த்தம். அது லட்சியார்த்தம். லட்சியார்த்தம் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்க்குறோம். பாகத்தியாக லக்ஷணம் அப்படின்னு நம்ம அந்த கைவில நவனியத்தில் வரும். நம்ம ஒரு பகுதியை எடுத்துட்டு இன்னொரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுதான் வந்து லட்சியார்த்தம். அப்போ 3 அர்த்தங்கள் இருக்கின்றது. 1 முக்கியம், 2 அமுக்கியம். முக்கியம் என்பது அடிக்கடி பயன்படுத்தப்படுவது, அமுக்கியம் என்பது அரிதாக பயன்படுத்தப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். முக்கிய அர்த்தம்னா என்ன, அமுக்கிய அர்த்தம்னா என்னன்னு அவருடைய வார்த்தைகள்லையே பயன்படுத்த போகிறாரு. இப்போ நம்ம 10வது ஸ்லோகத்தை படிக்கலாம். நம்ம அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்தாபாசயோர்வபுஹு ஏகீபூய பவேன் முக்கியः தத்ர மூடை பிரயுஜ்யதே. அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்தாபாசயோர்வபுஹு ஏகீபூய பவேன் முக்கியः தத்ர மூடை பிரயுஜ்யதே. இப்போ நம்ம சந்தி பிரித்து எழுதிக்கிடுவோம். அந்யோன்ய, அந்யோன்ய அத்தியாச ரூபேன, அந்யோன்ய அத்தியாச ரூபேன, அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்த, கூட்டஸ்த ஆபாசயோகோ, அந்த இடத்துல சந்தி ஆபாசயோகோ, யோ போட்டு 2 புள்ளி வைக்கணும். கூட்டஸ்த ஆபாசயோகோ வப்புஹு. அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்த ஆபாசயோகோ வப்புஹு ஏகீபூய பவேத், ஏகீபூய பவேத். அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்த ஆபாசயோகோ வப்புஹு ஏகீபூய பவேத்.
முக்கியக தத்ர, முக்கியஸ்தத்ரன்னு இருக்கு, முக்கியக தத்ர, முக்கியக தத்ர மூடைஹி பிரயுஜ்யதே ஏகீபூய பவேத், ஏகீபூய பவேத் முக்கியக தத்ர மூடைஹி பிரயுஜ்யதே. இப்போ நம்ம அர்த்தத்தை பார்க்க தொடங்குறோம். அந்யோன்யம், இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது, முதல்ல பார்க்க போகிறது முக்கிய அர்த்தத்தை சொல்கிறார். முக்கிய அர்த்தம்னா என்ன அர்த்தம்? நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற அர்த்தம். இப்போ இதில் கடைசியில் சொல்கிறார் மூடைகி பிரயுஜ்யத்தே அப்படின்னு சொல்கிறாரு. யார் அடிக்கடி பயன்படுத்துகிறாரு? நம்ம அடிக்கடி நம்ம மூடைகி, மூடைகின்னா மூடர்களால், அஜ்ஞானிகளால். இவர் சொல்லுவார், தயானந்த சாமி சொல்லுவார், யார் மூடர்கள் அப்படின்னா, என் மூடு சரியில்லை மூடு சரியில்லைன்னு யார் சொல்கிறான்னா அவன் தான் மூடன் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு மூடு சரியில்லை மூடு சரியில்லைன்னு மைண்டுக்கு பிரதானம் கொடுத்துட்டு இருக்கிறவன் மூடன் அப்படிம்பாரு. அப்போ மூடைகி பிரயுஜ்யத்தே, பிரயுஜ்யத்தினை உபயோகப்படுத்தப்படுகின்றது, அஜ்ஞானிகளால் உபயோகப்படுத்தப்படுகின்றது. தத்ர, தத்ர நம்ம படிச்சிருக்கோம், எத்திர தத்ர குத்ர சர்வத்திர அந்நியத்திர படித்தோம் இல்லையா? தத்ர, தத்ரன்னா என்ன அர்த்தம்? இங்கு, இங்கு, இந்த இடத்துல, இந்த இடத்துல. மூடைகி பிரயுஜ்யத்தே மூடர்களால் உபயோகப்படுத்தப்படுகின்ற அர்த்தம். அது என்னது? முக்கியக, பின்னாடி கூடி வர்றோம் நம்ம. மூடைகி தத்ர முக்கியக பிரயுஜ்யத்தே, முக்கிய, முக்கிய அர்த்தம் என்பது மூடர்களால் இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. என்ன உபயோகப்படுத்தப்படுகின்றது? அந்யோன்ய அத்தியாச ரூபேன. அந்யோன்யம்னா பரஸ்பரம், பரஸ்பரம் அத்தியாசம். எதுக்கும் பரஸ்பரம் ஏற்கனவே படிச்சுட்டே வர்றோம். ரெண்டை பிரித்து வச்சுருக்கோம். நம்ம ஜீவன்கிறதுல ரெண்டு அம்சம் இருக்குது. அந்த ரெண்டு அம்சத்தில் ஒரு அம்சத்தையும் இன்னொரு அம்சத்தையும் என்ன பண்ணுறான்? மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறான்? அதை அந்யோன்ய அத்தியாசமாக பயன்படுத்துகிறான். இதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல இதுக்கு பயன்படுத்துகிறான் நம்ம, இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம எனக்கு நான் என்னது, அந்த சரீரத்துக்குரிய துக்கத்தை எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அந்த சிதாபாசனுக்குரிய துக்கத்தை எல்லாம் சித்து மேலே தூக்கி போட்டுறோம் நம்ம. அப்போ நானே கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே துக்கப்படுறது யாரு? உடலும் மனதும் துக்கப்படுகின்றது. அதை என்ன பண்ணுறோம்? அந்யோன்ய அத்தியாச ரூபேன. எதுக்கும் அத்தியாசம் வருது? கூட்டஸ்த ஆபாசயோகோ, கூட்டஸ்தனுக்கும் சித்துக்கும் சிதாபாசனுக்கும் வப்புகுண ஸ்வரூபம், அதனுடைய சித்தோட ஸ்வரூபத்தையும் சிதாபாசனோட ஸ்வரூபத்தையும் அடுத்த வரியில் ஒரு முக்கியமாக கொடுத்துருக்கு. ஏகி பூய பவேத். ஏகி பூயன்னா ஒன்றாக என்ன பண்ணிடுறான்? கலந்து போட்டுறான். நம்ம கலந்து என்ன பண்ண தொடங்கிறோம்? பயன்படுத்த தொடங்கிடுறோம். உண்மையிலேயே உடலுக்கு தான் துக்கம் வருது, மனசுக்கு தான் துக்கம் வருது. ஆனால் என்ன சொல்லிடுறேன்? நான் துக்கப்படுறேன், எனக்கு துக்கமாக இருக்கு, நான் சம்சாரி அப்படின்னு என்ன பண்ணுறோம்? உண்மையிலேயே நான் சித்தாக இருந்து கொண்டு நான் என்ன நினச்சிட்றேன்? சிதாபாசன்னு நினச்சிட்றேன். அப்போ அந்யோன்ய அத்தியாச ரூபக. அந்த இதில் இருக்க சரீரத்துக்கும் உடலுக்கும் இருக்கின்ற, இந்த மனசுக்கும் இருக்கின்ற அந்த துக்கத்தை என் மேலே ஏற்றி என்ன பண்ணிடுறேன்? நான் மிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். அதை நான்கிறத பயன்படுத்துகிற தவறான ஒரு பயன்பாடு. இதை நம்ம யதார்த்தமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. நான் இங்கே போனேன், நான் அதை என்ன பண்ணுறோம்? நமக்கு அதை மிக்ஸ் பண்ணி அந்த நான்கிற பயன்பாடை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அகங்காரத்தை ஆத்மாவில் ஏற்றிடுறோம். அதுதான் நமக்கு. இது யார் இதை பயன்படுத்தினா? மூடைகி பிரயுஜ்யதே, அஜ்ஞானிகளால். இந்த பயன்பாடு நம்ம சாதாரணமாக இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லாரும் இதை தான் சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால இதை முக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருக்கு நம்ம பிரித்து படுத்துருவோம். அந்யோன்ய அத்தியாச ரூபேன. அந்யோன்ய அத்தியாச ரூபேனா பரஸ்பர அத்தியாசத்தினால். கூட்டஸ்த ஆபாசையோர் வப்புகு. இந்த முக்கிய ஆத்மாவிலும், அதாவது நம்ம சித்திலும் சிதாபாசன் சொரூபத்திலும் ஏகீபூய, ஏகீபூயனா ஒன்றாக கலக்கும்போது முக்கியக தத்ர, முக்கிய அர்த்தம் உண்டாகின்றது, முக்கிய அர்த்தம் உண்டாகின்றது. தத்ர இங்கு மூடைகி மூடர்களால் அஜ்ஞானிகளால் பிரயுஜ்யத்தே பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த அர்த்தம்தான் அஜ்ஞானிகளால் பிரயோகிக்கப்படுகின்றது.
இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு கிளியராக இருக்கணும். முக்கிய அர்த்தம் கூட டக்கு நமக்கு வந்து இதுதான் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு முக்கியம் அமுக்கியங்கிறத வந்து அது அரிதாக பயன்படுத்துகின்றது, அடிக்கடி பயன்படுத்துகின்றது. இப்போ முக்கிய அர்த்தங்கிறது அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது. அஞ்ஞானிகளால் பொதுவாக சாதாரணமாக எல்லார்ட்டையும் இதுதான் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ அடுத்ததில் வந்து நமக்கு அமுக்கிய அர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போகிறாரு. நமக்கு இது அப்படி மறக்கவே கூடாது. வந்து சித்து சிதாபாசன் இதனுடைய பிரதிபிம்பம் அம்சம். இது வந்து நிஜம் நமக்கு வந்து. அப்போ ஓசி ஆர்சின்னு எப்பயும் இவர் சொல்லுவார் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். நிழல் எது, நிஜம் எது. அந்த ரெண்டு அம்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அடுத்து 11 என்னப்பா? சித்து வந்து ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், சிதாபாசங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், பிரதிபிம்ப அம்சம். அந்த ரெண்டு அம்சத்தில் நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கண்ணாடியில் ஒரு கண்ணாடியில் நான் போய் நிற்கிறேன். எதனால இந்த குழப்பம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நான் கண்ணாடியில் நான் போய் நிற்கும்போது அந்த கண்ணாடியில் என்ன ஆகுது, என்னுடைய இந்த சரீரத்தோட அதுவும் என்ன ஆயிடுது, அதில் போய் மிக்ஸ் ஆயிடுது. வந்து அந்த கண்ணாடியோட சர்ஃபேஸ் இருக்குது, அதனுடைய இருக்குது இந்த இந்த இதோட என்ன பிரதிபிம்பமும் அதில் போய் என்ன ஆகுது, அதில் போய் சேரும்போது அதில் ரெண்டு அம்சம் இருக்குது. அந்த கண்ணாடி அதனுடைய ஆதாரமும் இருக்குது, இதனுடைய நிழலும் அதில் போய் இருக்குது. அப்போ அதுதான் அந்த ரெண்டு அம்சமும் அதில் என்ன ஆகுது, நமக்கு மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்து பயப்படுறோம். பயந்த உடனே அதுக்கப்புறம் ஞானம் வந்துடுது, அது வேற யாரும் கிடையாது, நான் தான் அது அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் அந்த இடத்துல தான் நம்ம மிக்ஸ் ஆகி இருக்கும்போது மூடைகி அதை என்ன பண்ணிடுறோம், அதை நான் சொல்ல தொடங்கிடும். ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையில் அது என்னது, பேப்பர் வந்து. அப்போ அதுக்கு அவ்வளோ ரியாலிட்டி கொடுத்துரும், அதை நானாகவே பார்க்க தொடங்கிடுறேன். அதுதான் மூடைகி பிரயுஜ்யத்தே. அடுத்தது 11 பிருத்தக் ஆபாசகூடஸ்தௌ அமுக்யௌ தத்ர தத்வவித் பர்யாயேன பிரயுங்க்தேஹம் சப்தம் லோகே ச வைதிகே. பிருத்தக் ஆபாசகூடஸ்தௌ அமுக்யௌ தத்ர தத்வவித் பர்யாயேன பிரயுங்க்தேஹம் சப்தம் லோகே ச வைதிகே. இப்போ அமுக்கிய சப்தம், நம்ம அமுக்கிய சப்தத்தை எப்படி, ஏன்னா ரெண்டு துவௌ அமுக்கியம்னு படித்தோம். ரெண்டு வந்து அமுக்கிய பிரயோஜனம் வந்து ரெண்டு விதமாக அந்த அமுக்கிய அர்த்தம் சொல்லப்படுகின்றதுன்னு பார்த்தோம். இந்த அமுக்கிய அர்த்தத்தை பயன்படுத்துகின்றவர் ஞானி. சரியா? தத்ர தத்துவவித்து அப்படின்னு கொடுத்து நம்ம பிரிச்சுருவோம். பிருத்தக்கு ஆபாச கூடஸ்தௌ, பிருத்தக் ஆபாச கூடஸ்தௌ, கூடஸ்தௌ அது வந்து டுவெல் வரும் உங்களுக்கு வந்து ஆபாச கூடஸ்தௌ அமுக்கியௌ, அமுக்கியௌ தத்ர தத்துவவித். பிருத்தக் ஆபாச கூடஸ்தௌ அமுக்கியௌ தத்ர தத்துவவித். ரெண்டாவது வரி பர்யாயேன, பர்யாயேன பிரயுங்க்தஹ, பர்யாயேன பிரயுங்க்தஹ அஹம் சப்தம் லோகே ச வைதிகே, லோகே ச வைதிகே. பர்யாயேன பிரயுங்க்தே அஹம் சப்தம் லோகே ச வைதிகே. இப்போ ஞானி எப்படி பயன்படுத்துகிறாரு இந்த நான்கிற சப்தத்தை அப்படின்னு பார்க்கும்போது, பிருத்தக், பிருத்தக்குன்னா அதை பிரித்து அறிந்து வேறுபடுத்தி, பிருத்தக் பிருத்தக்னா தனித்தனியாக, எதை, சித்தையும் சிதாபாசனையும் நிஜத்தையும் நிழலையும் பிரித்து பார்க்கின்றார்.
பிரித்து புரிந்து கொள்கின்றார். பிருத்தக் எதை எதை? ஆபாச கூட்டஸ்தௌ. ஆபாசன்னா யாரு? சிதாபாசன். கூடஸ்தன்னா சித்து. அதை பிரித்து பார்க்கிறது அமுக்கியௌ. அதுதான் இங்க அமுக்கிய அர்த்தம். தத்ர, தத்ரன்னா என்னது? தத்ர இங்கே, தத்ர இங்கே, அமுக்கியௌ. தத்துவவித்து, தத்துவவித்துனா தத்துவத்தை அறிந்தவன், தத்துவத்தை அறிந்தவன். தத்துவத்தை அறிந்தவன் யாரு? ஞானி. இங்கே இந்த ஞானியானவன் கூட்டஸ்தனையும் சிதாபாசனையும் பிருத்தக்கு பிரித்து புரிந்து கொள்கின்றான். அடுத்தவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, பர்யாயேன பிரயுங்தே அகம் சப்தம் லோகேச்ச வைதிகே. இந்த அகம், அந்த நான்கிற சப்தத்தை 2 விதமாக பயன்படுத்துகின்றார். லோகே, லோகேன விவகாரத்தில். வைதிகே, வைதிகேனா அவர் உபதேசம் பண்ணும்போது அல்லது நிதித்தியாசனம் பண்ணும்போது. லோகேன விவகாரத்தில், நம்ம விவகாரத்தில் பயன்படுத்தும் போது ஒரு விதமாக பயன்படுத்துகின்றார். நிதித்தியாசனம் பண்ணும்போது, வைதிகேனா வைதிக சப்தம், அந்த நாணையை 2 விதமாக பயன்படுத்துகிறோம். விவகார நான், வைதிக நான் அப்படின்னு சொல்கிறாரு. வைதிக நான் அப்படிங்கிறது நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போது, கிளாஸ் எடுக்கும்போது பயன்படுத்துகிற நான். மற்றபடி விவகாரத்தில் பயன்படுத்துகிற நான். இது நல்லா நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். பர்யாயேன பிரயுங்தே, பிரயுங்தேன பயன்படுத்தப்படுகின்றது. பர்யாயேன வரிசைப்படி. எந்த வரிசைப்படி? அகம் சப்தம் கூட்டஸ்தை லோகக. இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே மேலே இருக்குது. கூட்டஸ்தனை மட்டும் பயன்படுத்தும் போது, பிருத்தக்னா தனித்தனியான்னு பார்த்தோம். கூட்டஸ்தன்கிற அர்த்தத்தை மட்டும் பயன்படுத்தும் போது ஆபாச கூட்டஸ்தவ், பிருத்தக்கு ஆபாச கூட்டஸ்தவ் 2 பதம் இருக்குது நமக்கு. அதை எப்படி பயன்படுத்துகிற? ஆபாசனை லோகே, லோகேன விவகாரத்தில், விவகாரத்தில் அவர் பயன்படுத்தும் போது நான் சொல்கிறாரு. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை எதை நினச்சி சொல்கிறாரு? சிதாபாசனை நினச்சி சொல்கிறார். ஆபாசன் தான் சாப்பிடுது. புரியுதா? அவர் சொல்லும் போது நான் சாப்பிட்டேன்னு சொன்னாலும் அவருக்கு தெரியும் உடம்பு தான் சாப்பிடுது. நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாலும் மனசு தான் அழுது. நான் துக்கப்பட்டேன், எனக்கு வலிக்குது. அந்த நான் என்ன பண்ணுறோம்? எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஞானிக்கு தெரியும் உடம்புக்கு வலிக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுறோம். நம்ம பரஸ்பரம் என்ன பண்ணோம்? நம்ம அந்யோன்ய அத்தியாச ரூபேன, முக்கிய அர்த்தத்தில் நம்ம எனக்கு வலிக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு புழுங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த எனக்கு, அந்த நான் அப்படிங்கிற பயன்பாட்டை நம்ம எதில் போடுறோம்? சிதாபாசன். அவர் பேசும்போது அவருக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை மட்டும்தான் அவர் பிரித்து, அவர் மனசை அவர் எதை மட்டும் பிரித்து சொல்கிறார்? இது இந்த சரீரத்துக்கு பசிக்குது, சரீரத்துக்கு வலிக்குது, மனதுக்கு துக்கமாயிருக்கு அப்படின்னு அவர் பேசும்போது எனக்கு நானுன்னு சொன்னால் கூட அவர் எதை மனசில் வச்சுட்டு இருக்கார்? அதான் நம்ம சொல்கிறோம் பரமஹம்சகன்னு சொல்கிறோம். பரமஹம்சர்னா என்னது? பிரித்து தெரியும். சத்தியத்தையும் மித்யாவையும் பார்க்கும்போதே பிரித்து, அதாவது பயன்படுத்தும் போதே, சிந்திக்கும் போதே, அப்போ அதை பிரித்து பயன்படுத்துகிறோம் நம்ம. இப்போ ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த சரீரத்தோட பொண்ணு, என்னோட அம்மா அப்படின்னு இந்த சரீரத்தோட அம்மா. எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துடுச்சு, எனக்கும் கூட இருக்கவளுக்கும் பகையாக இருக்குது அப்படின்னா இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் பகையாக இருக்குது. அப்போ எனக்கு அப்படிங்கும்போது நம்ம நானாகவே ஆயிடுறோம். அந்த உறவு நான் ஆயிடுது, எல்லாமே என்ன ஆயிடுது? நான் ஆயிடுது. ஆனால் ஞானி என்ன பண்ணுறாரு? அங்கே பர்யாயேன பிரயுங்தே, இதை இந்த வரிசைப்படி பயன்படுத்துகின்றார். அகம் சப்தத்தை லோகேச்ச வைதிகே. அப்போ லோகத்தில் விவகாரத்தில் பயன்படுத்தும் போது பிருத்தக் 2ஐயுமே அவர் பிரித்து தான் பயன்படுத்துகிறார். அது மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணுறாரு? அகம் சப்தத்தை அகம் பூர்ணக, அகம் நித்தியக அப்படிங்கிறது நான் ஆத்மா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? கிளாஸ் எடுக்கும்போது தான்
அதை வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக இருக்கும்போது, விவகாரத்தில் இருக்கும்போது எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நானை பயன்படுத்தும் போது இந்த நான் சிதாபாசனைத்தான் குறிக்கின்றது அப்படிங்கிற அந்த ஞானத்திலேயே இருக்கார். வந்து விவகாரம் பண்ணும்போது, தனியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நானை வந்து சித்தாவே இருக்க. இது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது பேசும்போது அவர் சதா நான்கிறத வந்து சித்தில் தான் இருக்கார், சித்துங்கிறதுல தான் அவர் ஆழ் மனசில் இருக்குது. விவகாரத்தின் போது இந்த நானை சிதாபாசன்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறாரு. அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அதனால் இப்போ நம்ம சாதாரணமாக விவகாரத்தில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நான்கிறத சித்துங்கிற பயன்பாட்டை கொண்டு வரக்கூடாது. இப்போ நான் யார் அப்படின்னா வந்து அந்நேரம் போய் நான் பிரம்மம், நான் வந்து அசங்கக, நான் எனக்கு வந்து எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு கிடையாது நமக்கு. அப்போ விவகாரத்தில் வந்து நம்ம கூட்டஸ்தனாத்தான், நம்ம சிதாபாசனாத்தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஆழ் மனசில் புரிஞ்சிக்கிட்டு அதுதான் நம்ம அதுதான் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ நமக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் எப்போவுமே ரெண்டையும் குழப்புறதே கிடையாது. ஒன்று மேலே ஒன்று வேலைன்னா நம்மளால் ஏற்றிக்கிட்டே நம்ம இருக்கோம். அப்போ இந்த பயன்பாட்டில் தான் நமக்கு வித்தியாசம் இருக்குது. விவகாரத்தில் பயன்படுத்தும் போதும் அந்த நான் சொல்லும் போதும் அந்த நானை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த இதனுடைய குணத்தை அதில் நம்ம ஏற்றி வச்சிடுறோம். எதை நேரம் எதை கலட்டணும், அதுதான் நமக்கு, அதுதான் ஞானம் நமக்கு வந்து, நமக்கு அதுதான் வந்து நமக்கு அந்த ஞான பார்வை அப்படின்னு சொல்கிறோம். இயல்பா நமக்கு அதை வந்து அதுக்காக நம்ம இயல்பா இருக்கு. அப்பிரயத்தனமா வரணும்னா நிறைய பிரயத்தனம் பண்ணணும். அதுதான் நமக்கு பிரயத்தனம் இல்லாமல் நமக்கு அது நமக்கு இயல்பாக வரணும் அப்படின்னா அதுக்காக நம்ம அபரோக்ஷ அனுபூதி படித்து வச்சுருக்கோம். நமக்கு அதை வந்து உட்கார்ந்து பிரயத்தனம் பண்ணினா அது அப்பிரயத்தன சித்தம்னு சொல்லுவாங்க சாமி. பிரயத்தன பூர்வமாக பண்ணும்போது அது அப்பிரயத்தன சித்தமாகும். எப்படி வந்து நமக்கு இப்போ காலையில் வரும்போது விடியாமல் இருந்தது, இருட்டாக இருந்தது, அப்புறம் சூரியன் வந்த உடனே என்ன ஆயிடுது, வெளிச்சமாயிருது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு வந்து சிதாபாசன் பிரதானமாகவே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் அதை விடாமல் நம்ம வந்து சித் பிரதானமாக நம்ம அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும்னா, அப்படி எப்படி வந்து அந்த இருட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி விடிஞ்சது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து என்ன ஆகும், நமக்கு காலக்கிரமேண நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அபியாசம் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ லோகே வைதிகேன்னு சொல்கிறாரு. வைதிகேங்கிறது வந்து நம்ம தனியாக உட்காந்து பண்ணுற அபியாசம், நம்ம பண்ணுற இது வந்து லோகே விவகாரத்தின் நடுவுலையும் நம்ம விவகாரத்தில் நானை பயன்படுத்தும் போது என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ நம்மளும் அந்த அமுக்கிய அர்த்தத்துக்கு கொண்டு வரணும். முக்கிய அர்த்தமாக இருக்கும்போது நம்ம குழப்பி வச்சுட்டு இருக்கோம். எப்பெல்லாம் குழம்புறோமோ, மைண்டு குழம்புறோமோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம புத்தி குழம்பி போச்சு. எதை நம்ம பண்ணிடுறோம், நம்ம பரஸ்பரம் என்ன ரெண்டையும் கலந்துடணும். நமக்கு அந்த ரெண்டு அம்சத்தையும் கலந்துடுறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கின்றது. இப்போ ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், சித்தோட அம்சம் வந்து என்னது, அது வந்து வரையறைக்கு உட்படாதது. அதை என்ன பண்ணிடுறோம், வரையறைக்கு உட்படாத அந்த நானை போய் நான் இந்த உடம்புங்கிற வரையறைக்குள்ளே போய் என்ன பண்ணிடுறோம், இவர் தயந்தசாமி சொல்லுவாரா, இந்த நானை போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பாரான். நான் அம்மா, நான் மகள், நான் மனைவி, நான் அது, நான் இதுன்னு என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய ரோல் எல்லாம், நம்மளுடைய எல்லா இதை என்ன பண்ணிடுறோம், அந்த நானை போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்படிம்பார் வந்து. அது மாதிரி வரையறைகளை அற்ற நான் நான் என்ன பண்ணுறேன், வரையறை உடைய சிதாபாசனாக நினச்சிக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த சத்தியமே இல்லாத அந்த சிதாபாசனை சத்தியம்னு நினச்சிட்றேன் நான் வந்து. இதுதான் அந்யோன்ய அத்தியாசம். சிதாபாசன் வந்து நிழல், அந்த நிழலை போய் என்ன நினச்சிட்றேன், நெஜம்னு நினச்சிட்றேன். அதனுடைய அப்போ அதனால ஒரு பயம் வந்துடுது. நான் வந்து எனக்கு அது வந்து குறுகியது வந்து அது என்னது, வரையறைக்கு உட்பட்டது. இதனுடைய அம்சத்தை அது மேலேயும் அதனுடைய அம்சத்தை இது மேலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பரஸ்பரம் அத்தியாசம் பண்ணுறதுனால நமக்கு விவகாரத்தில் அந்த நம்ம என்ன பண்ணிடுறோம், மூடுக்கு என்ன பண்ணிடுறோம், மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படிங்கிறோம். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய மனசாகவும் உடம்பாகவும் நம்ம நினச்சிக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு ஒரே இது என்ன சொல்கிறார், ரெண்டாவது பர்யாயேன பிருதக் ஆபாச கூட்டஸ்தவ். பிருதக்குன்னா பிரித்து தெரிந்து கொள்வது, பிரிக்கிறது. அப்போ பயன்பாட்டில் நம்ம அகம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், நான் வந்தேன், நான் 6 மணிக்கு எந்திரிச்சேன், நான் குளித்தேன், நான் துவைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது, அந்த சிதாபாசத்தை குறிக்கின்றது. நான் சீக்கிரம் வந்து பண்ணினேன், அவள் வந்து அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னது, எந்த அம்சம், அது வந்து சிதாபாச அம்சம். அதை நம்ம பிரித்து நம்ம அந்த அகம் அம்சம், அந்த சித்த அம்சம் இதில் எதுலையும் மாட்டிக்காமல் இருக்கின்றது. அதை நம்ம அது ஞானி வந்து அறிவுபூர்வமாக ரெண்டையும் பிரித்து வச்சிருக்காரு. பிருத்தக் ஆபாச கூடஸ்தௌ அமுக்கியோ தத்ர தத்துவ வித்து. தத்துவ வித்துனா ஞானி. இங்கு ஞானி என்ன பண்ணுறாரு, பிரித்து வைக்கிறாரு. அதுதான் அமுக்கிய அர்த்தம். பர்யாயேன பிரயுங்தேகம். பர்யாயேன அதனால் வரிசைப்படி. என்ன வரிசை, நம்ம லோகேச்ச வைதிகே, லோகத்தில் பயன்படுத்துறது என்னது, ஆபாச சப்தம். வைதிகத்தில், வைதிகம்னா உபதேச விவகாரத்தில், நிதித்தியாசனத்தில், தான் சுயமாக தன்னுடைய ஆழ் மனசில் அப்படி கூட எடுத்துக்கலாம். இது வந்து லோக சப்தம்ங்கிறது மேல் மனசில் பயன்படுத்துறது, வைதிக சப்தம்ங்கிறது ஆழ் மனசில் அவனுக்கு பதிந்திருக்கின்ற. நமக்கு என்ன பண்ணி உள்டாவாக இருக்குது, நமக்கு மேல் மனசில் கிளாஸில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கும்போது எல்லாம் படிச்சுட்டு செருப்பை போட்டோடனே என்ன பண்ணிடுறோம், நமக்கு செருப்பை போட்டு வெளியே போக தொடங்கினோடனே நம்ம யோசிக்க தொடங்கிடுறோம். நான் அப்படின்னு யோசிக்கும் போது பிரச்சனை எல்லாம் உள்ளுக்குள்ளே வருது. எனக்கு கஷ்டம், இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த துக்கம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், இந்த நானை அத்தியாசம் பண்ண தொடங்கிடுறோம். அப்போ இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா, வந்து இப்போ முக்கிய அர்த்தம்னா என்ன, அமுக்கிய அர்த்தம்னா என்ன. பிருத்தக் ஆபாச கூடஸ்தௌ அமுக்கியோ தத்ர தத்துவவித்து பர்யாயேன பிரயுங்தே. அகம் சப்தம், அகம் சப்தத்தை பிரயுங்தேனா பயன்படுத்தப்படுகின்றது. பிரயுங்தே, பிரயுங்தேனா நன்றாக பயன்படுத்தப்படுகின்றது. அகம் சப்தம், அகம் சப்தம் லௌகிக அர்த்தத்திலும் வைதிக அர்த்தத்திலும் பிரித்து, பிருத்தக் பிரித்து நன்றாக ஞானியால் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ நம்ம 3 அர்த்தத்தை பார்த்துட்டோம். ஆமாம், அரிதாக, அதாவது இப்போ சாதாரணமாக பலர் பயன்படுத்துகின்றது, அரிதானவர்கள் பயன்படுத்துகின்றது. ஒரு குறிப்பிட்ட அஞ்ஞானிகள். ஆமாம், அரிதாக. இவர் சொல்வார். ஆமாம், ஒரு பரமாத்தாந்த சாமிஜி ஒரு இது சொன்னாங்க, அத்வைதத்தை பற்றி பேசும்போது 33%, 33% மக்கள் வந்து அத்வைதம் வந்து இல்லாஜிக்கல்னு சொல்லிடுவாங்களாம். இது வந்து லாஜிக்கே இல்லை வந்து இது, அதனால் அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு அது எப்படி ஈஸ்வரனும் நானும் எப்படி ஒன்றுன்னு நமக்கு எப்படி நீங்கள் சொல்ல முடியும், எல்லாம் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு 33% வந்து அதில் போயிடுவாங்களாம். வந்து அடுத்த 33 என்ன சொல்லுவாங்களான்னா வந்து இட் இஸ் லாஜிக்கல் பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்படிம்பாங்களாம். லாஜிக்கலாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வலிக்கும் போது நான் எப்படி, எனக்கு வலிக்கலைன்னு நான் எப்படி சொல்லுவேன், அது வந்து அப்போ ப்ராக்டிக்கலே கிடையாது. 33% வந்து அதில் போயிடுவாங்களாம். வந்து அடுத்த 33 என்ன சொல்லுவாங்களாம், இட் இஸ் லாஜிக்கல், இட் இஸ் ப்ராக்டிக்கல், பட் எனக்கு வந்து அது கடைபிடிக்க முடியல, ஐ ஆம் நாட் குவாலிஃபைடு அப்படிம்பாங்களாம். எனக்கு அதுக்குரிய தகுதி இல்லை அப்படின்னு படித்து முடித்து எல்லாம் கிளாஸ் கேட்டு எல்லாம் இருந்தாலும் அந்த 33க்கு என்னவா இருக்கேன், எனக்கு ஐ ஆம் நாட் குவாலிஃபைடு அப்படிம்பாங்களாம். இப்போ என்னாச்சு, மிச்சம் 1% இருக்குது. வந்து அந்த 1% மக்கள் தான் வந்து இதை வந்து இட் இஸ் லாஜிக்கல், இட் இஸ் ப்ராக்டிக்கல், ஐ ஆம் குவாலிஃபைடு 3. அப்போ நம்ம அந்த 66 இல்லை, நம்ம அடுத்த 36க்குள்ளே இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து லாஜிக்கல் நமக்கு தெரியுது, ப்ராக்டிக்கல்னு தெரியுது. ஏன்னா இதுதான் லாஜிக்கு, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வாக ப்ராக்டிக்கலாக இருக்குது. வந்து எனக்கு கொஞ்சம் என்ன வேண்டியது இருக்குது, அபியாசம் வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளுடைய முயற்சி என்ன வரணும், அந்த 1%க்குள்ளே நம்ம போகணும். அப்போ இது அரிதானது, அமுக்கியம்ங்கிறது வந்து அரிதானது. அடிக்கடி ஞானி வந்து இதிலே தான் இருக்காரு, இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறாரு, அமுக்கிய அர்த்தத்தில் மட்டும்தான் இருக்காரு. நம்ம பயன்பாடு தான், அஞ்ஞானி தான் என்ன பண்ணுறா, நமக்கு முதல்ல ஒரு குரூப்புக்கு வந்து இது தெரியவே தெரியாது,
இந்த மாதிரி இப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. நானே உடம்பு, நானே மனசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு புரியுது, நான் உடல் அல்ல, நான் மனதல்ல அப்படின்னு புரியுது. ஆனால் நம்ம பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு என்னவா இருக்குது, நமக்கு அரிதாக இருக்கின்றது. நம்ம பயன்படுத்துகின்றது வெரி ரேர். அப்போ சில பேரால் தான் இதை நமக்கு தாண்டி வர முடியும். அதனால தான் அது அமுக்கியம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா யோசிக்க வைக்கிறதுக்காக, இதையே நம்மளால் யோசிக்க முடியல அப்படின்னா இதனுடைய தாற்பயத்தை பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா, அது மாதிரி. பர்யாயேன பிரயுக்தேகம் அகம் சப்தம் லோகேச்ச வைதிகே. இப்போ இதில் அடுத்த 2 ஸ்லோகத்தில் இப்போ நம்ம ஒரு மாதிரி விளக்கிட்டோம், வைதிக சப்தம்னா என்ன, லௌகிக சப்தம்னா என்னன்னு அவர் விளக்குறார். அதுக்கு விளக்கமாக லௌகிக சப்தத்தை 12வது ஸ்லோகத்தில் விளக்குறாரு. நம்ம அதை வாசிச்சிருவோம். லௌகிக வியவஹாரேஹம் லௌகிக வியவஹாரேஹம் கச்சாமி இத்யாதிகே புதஹ விவிச்யைவ சிதாபாசம் கூடஸ்தம் தம் விவக்ஷ்யதி லௌகிக வியவஹாரேஹம் கச்சாமி இத்யாதிகே புதஹ விவிச்யைவ சிதாபாசம் கூடஸ்தம் தம் விவக்ஷ்யதி கூடஸ்தாத்வம் விவக்ஷ்யதி. இப்போ நம்ம பிரிச்சிருவோம். லௌகிக வியவஹாரே, லௌகிக வியவஹாரே, லௌகிக வியவஹாரே அஹம் கச்சாமி. லௌகிக வியவஹாரே அஹம் கச்சாமி இத்யாதிகே புதஹ. இத்யாதிகே புதஹ லௌகிக வியவஹாரே. லௌகிக வியவஹாரேனா உலக வியவஹாரத்தில், லௌகிக வியவஹாரே. அகம் கச்சாமி, அகம் கச்சாமி நான் செல்கிறேன். லௌகிகத்தில் என்ன சொல்கிறோம், விவகாரம் பண்ணும்போது லௌகிக வியவஹாரே அகம் கச்சாமி இத்தியாதி. இத்தியாதினா நான் அகம் கச்சாமி, அகம் பிபாமி, அகம் ஆகச்சாமி, அகம் கிரீடாமி அப்படின்னு என்ன சொல்கிற, விவகாரத்தில் நான் செல்கின்றேன், நான் சாப்பிடுகின்றேன், நான் குடிக்கின்றேன். இப்படி லௌகிக விவகாரத்தில் இத்தியாதிக்கே புதக, புதகன ஞானி. இது மாதிரி அவர் பேசினாலும் லௌகிக விவகாரத்தில் அவர் நான் நம்ம இதில் ஒரு கைவிலை நவனியத்தில் வரும், கண்டேன் உண்டேன் சென்றேன் என்று ஒரு பாட்டு வரும், இல்லாட்டி ஒரு பாட்டு வரும் நமக்கு. விவகாரத்தில் ஞானி உண்டேன் சென்றேன் என்று எனலாமோ, பொய்யாம் விபரீதங்கள் அவருக்கு போயின என்றீரே, மெய்யாம் பிரம்ம விசாரம் ஈதன்றோ மெய்யாய் மொழிகிறே, ஏதோ வரும் நமக்கு. ஐயா குருவே அஞ்ஞானிகளும் அஞ்ஞானி போலே செய்யா நின்றேன் கண்டேன் சென்றேன் எனலாமோ, அவருக்கு போயின என்றீரே. அதே தான் இப்போ நமக்கு அதில் நமக்கு படிக்கிறோம். ஞானி சாதாரணமாக எல்லாரும் மாதிரியும் தானே அவரும் சொல்கிறாரு. நான் போனேன், நான் வந்தேன், உன் வயசு என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், நான் பிரம்மம், எனக்கு வயசே கிடையாது, எனக்கு பிறப்பே கிடையாது, நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேறு வயசுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை சொல்லணும், நம்மளுடைய வயசை சொல்லணும். அது மாதிரி லௌகிக வியவஹாரே அகம் கச்சாமி இத்தியாதிக்கே புதக. ஞானி சாதாரணமாக விவகாரத்தில் நான் சென்றேன் உன்றேன்னு சொன்னாலும் விவிச்யைவ விவிச்யைவ விவிச்சிய ஏவ, ரெண்டாவது வரியில் சந்தி, விவிச்சிய ஏவ, விவிச்சியன பிரிச்சுத்தான், விவிச்சிய ஏவ சிதாபாசம், விவிச்சிய ஏவ சிதாபாசம், கூட்டஸ்தாத், கூட்டஸ்தாத்னா கூட்டஸ்திடம் இருந்து,
கூடஸ்தனிடம் இருந்து சிதாபாசனை விவிச்சிய ஏவ பிரித்துத்தான் சொல்கின்றார். தம் விவக்ஷதி, தம்னா அதை, விவக்ஷதினா குறிப்பிடுகின்றார். விவிச்சிய ஏவ சிதாபாசம் கூடஸ்தாத் தம் விவக்ஷதி. கூடஸ்தாத் கூடஸ்தனிடம் இருந்து, அந்த கூடஸ்தனிடம் இருந்து, தம் கூடஸ்தாத் அந்த கூடஸ்தனிடம் இருந்து, சிதாபாசம் சிதாபாசனை, விவிச்சிய ஏவ பிரித்துத்தான், விவக்ஷதி குறிப்பிடுகின்றார். அவர் நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் போனேன் அப்படின்னு அவர் பேசினா கூட அவர் மனது அறிவினால் என்ன பண்றாரு, அதை விவிச்சியன பிரிச்சுத்தான். எதை பிரிச்சுத்தான்? தம் கூடஸ்தாத் சிதாபாசம், கூடஸ்தனிடம் இருந்து சிதாபாசனை பிரித்துத்தான் குறிப்பிடுகின்றார். இதுதான் என்னது, வைதிக சப்தத்துக்கு விளக்கம். லௌகிக சப்தத்திற்கு விளக்கம். லௌகிகத்தில் விவகாரத்தில் அவர் பயன்படுத்தும் விதத்தில் இதுதான். அவர் மனசில் அவர் பேசினாலும் வாயில் நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன்னு பேசினா கூட அவர் மனசில் எதை நினச்சி சொல்கிறார், இந்த சரீரத்தை நினைத்து குறிப்பிடுகின்றார். நான் தூங்கலை, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசில் எதை நினச்சி தான் சொல்கிறார், இந்த சரீரத்தையும் இந்த சித்தையும் சிதாபாசனையும் பிரித்து அந்த ஆபாசனைத்தான் குறிப்பிடுகின்றார். அது அவருக்கு தெரியும். நம்ம பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரே மாதிரியே இருக்காரே அப்படின்னு இருந்தால் கூட அவர் மனசளவில் ஆழ் மனசில் அவர் அறிவினால் பிரித்து தான் அதை பயன்படுத்துகின்றார். இப்போ இந்த மூணையும் மட்டும் ஒருக்க பாராயணம் பண்ணிடுவோம். 10, 11, 12 அர்த்தத்தோடு நமக்கு கொஞ்சம் இப்போ கேட்டதை வச்சு பாராயணம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழ் மனசில் பதியும். அந்யோன்ய அத்தியாச ரூபேண கூட்டஸ்தாபாசயோர் வபுஹு ஏகீபூய பவேன் முக்கிய தத்ர மூடை பிரயுஜ்யதே பிருதக் ஆபாச கூடஸ்தௌ அமுக்யௌ தத்ர தத்வவித் பர்யாயேன பிரயுங்க்தேஹம் சப்தம் லோகே ச வைதிகே லௌகிக வியவஹாரேஹம் கச்சாமி இத்யாதிகே புதஹ விவிச்யைவ சிதாபாசம் கூடஸ்தாத்தம் விவக்ஷ்யதி. இனி அடுத்ததை நம்ம வைதிக விளக்கத்துக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க தொடங்கணும்.